எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சாப்பாடு பழைய சாதம் ஆயிடுச்சுங்க, பழசாயிடுச்சு, மீதி ஆயிடுச்சுங்க ராத்திரி. இந்த சாப்பாட்டை காலையிலைக்கு தக்காளி போட்டு தாளிச்சிக்கலாம், இல்லை வேறு சாப்பாடு மாதிரி கூட தாளிச்சிக்கலாம். இருந்தாலும் கூட புளி போட்டு புளி சாப்பாடு மாதிரி தாளித்து பார்க்கலாங்க. இவ்வளோ சாப்பாடு மீந்து இருக்குதுங்க, ஒரு 2 ஆள் சாப்பாட்டுக்கு இருக்குது. சாப்பாடு கொஞ்சம் விதையாக தான் இருக்குது. இதில் புளி ஊற்றி ராத்திரியே கரைச்சி வச்சுட்டாக்க காலையிலைக்கு வெங்காயமெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாங்க. புளி சாப்பாடு மாதிரி நல்லாயிருக்குங்க. அதுக்கு புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்குறேங்க. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு நான் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி ஊற வச்சுருக்குறேங்க. இது புளி போட்டு தண்ணியில் அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சிட்ருக்குறேங்க. இது ஊற வைக்காமல் உடனடியாக அப்படியே கொதிக்க வச்சுட்டு இதில் மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க, குட்டி ஸ்பூனில். இதிலே கொதிக்கட்டுங்க. உப்பு பாருங்கள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. அப்படி பத்தலைன்னா கூட காலையிலைக்கு தாளிக்கிறப்போ கூட தூளுப்பு கூட சேர்த்துக்கலாங்க, மேலாவை தூவி விட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டுங்க. நல்லா கரைச்சிட்டு அதில் போட்டு பிசைஞ்சிடலாங்க. தண்ணி கொஞ்சமாக விட்டுக்கலாங்க. இந்த சாப்பாட்டில் போட்டு பெரட்டி வச்சாக்க காலையில் வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஊறுங்க. தண்ணி இருந்துச்சுன்னா நல்லது தான், ஆனால் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ கரைச்சி இது வடிகட்டினோம்னா தண்ணி சரியாக இருக்குங்க. புளி வேக வைக்காமல் கூட கரைச்சி கூட அப்படி கூட வைப்பாங்க. அது கொஞ்சம் பச்சை வாசமாக இருக்குங்கிறதுனால நான் இந்த மாதிரி வேக வச்சுட்டு அப்புறம் நல்லா கரைச்சிட்டு வடித்து சாப்பாட்டில் பெரட்டி வச்சிட்டோம்னாக்கா அது ஒரு மாதிரி வாசமாக இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதனால தான் இந்த மாதிரி வேக வைக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் அப்படி வேகட்டுங்க, கொதிக்கட்டும். கொதிச்சிடுச்சிங்க, ஒரு 2-3 நிமிஷமாக கொதிச்சிடுச்சிங்க. மஞ்சத்தூள் உப்பு கரைஞ்சிடுச்சு. இப்போது அடுப்பை நிறுத்தியாச்சுங்க. இது கொஞ்சம் ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறம் கரைச்சிட்டு சாதத்தில் சேர்த்துக்கலாம். தண்ணி கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ இதை இந்த சாதத்தில் சேர்த்துக்கலாங்க. தண்ணி கம்மியாகவே விட்டுக்கலாங்க. கொஞ்சம் சேர்த்துருந்தா கூட பிரச்சனை இல்லைங்க, நல்லா ஊறும். இது ராத்திரியெல்லாம் நல்லா ஊறட்டுங்க. நல்லா ஊறிடுச்சுன்னா தண்ணி இழுத்துருங்க. அப்படி கொஞ்சம் சொதம்பாக இருந்தால் கூட நம்ம இதை சாப்பாடை தாளிக்கணுங்க, அப்போ இழுத்துருங்க, இஞ்சிக்கும். நல்லா பிசைஞ்சி இந்த சாறு சாப்பாடு எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சி விட்டுக்கலாங்க. இந்த சாப்பாடு நல்லா ருசியாக இருக்குங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் போடணுங்க. பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம், ஆனால் சின்ன வெங்காயம் போட்டோம்னா இன்னும் நல்லா ருசியாக இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு அழுத்தி பிசையக்கூடாதுங்க. சும்மா இந்த சாரெல்லாம் சாப்பாட்டில் படுற மாதிரி நல்லா சாப்பாட்டை உதுத்து விட்டுட்டு பரட்டி பரட்டி விட்டுட்டாக்க இது அப்படியே நல்லா இந்த தண்ணி ஊறிடுங்க. இதில் நசுக்கணும்னா சாப்பாடு களி மாதிரி ஆகிடுங்க. அப்புறம் எல்லாம் நசுங்கி போயிடும். தாளித்தோம்னா பொல பொலன்னு இருக்காது. இந்த மாதிரி நல்லா உள்ள சாறு இறங்குற மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. காலையில் எடுத்து தாளிச்சிக்கலாங்க. புளி தண்ணி ஆறி இருந்தால் தான் சாப்பாடு நல்லா இருக்குங்க. ஏன்னா காலையில் வரைக்கும் ஊறுறது. நல்லா சூடாக தண்ணி ஊற்றிட்டோம்னா சாப்பாடு கெட்டு போயிடுங்க. அப்புறம் நொச நொசன்னு நல்லா ஆற வச்சு நல்லா கரைச்சிட்டு வடிச்சிட்டு இந்த மாதிரி ஊற்றி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இப்படி அழுத்தி வச்சுட்டு மூடி வச்சிடலாங்க. சாப்பாட்டுக்கு கடலக்காய் போட்டு தாளிக்கிறதுக்கு கடலக்காய் கொஞ்சம் எடுத்துருக்குறேங்க. இதை நல்லா வறுத்து எடுத்துட்டு தோல் எடுத்துட்டு உடச்சி வச்சுக்கலாம். அடுப்பில் வானல் வச்சு ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றுனாக்கா நல்லா ருசியாக இருக்குங்க. கடுகு கொஞ்சமாக போட்டுக்கலாங்க, ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு போட்ட உடனே கடலப்பருப்பு உளுந்து பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. நான் வேர்க்கடலை மட்டும்தாங்க சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. ஒரு
5-6 வெந்தயம் போதும் வாசத்துக்கு. வெந்தயம் செவக்கட்டுங்க. கொஞ்சமாக சீரகம் கொட்டிக்கலாம். சீரகம் போட்டாச்சு. பொரிஞ்சது. இப்போ கொஞ்சமாக பூண்டு வச்சுருக்குறேங்க. குட்டி குட்டி பூண்டு ஒரு 10-15 பூண்டு வச்சுருக்குறேங்க பல். இது சேர்த்துக்கலாம். இப்போது பூண்டு கொஞ்சம் செவக்கட்டுங்க. பூண்டு செவந்ததும் இப்போ மிளகாய் சேர்த்துக்கலாங்க. நம்மளுக்கு பச்சை மிளகாய் வேணாலும் சேர்த்துக்கலாம், வரமிளகாய் வேணாலும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கலாங்க. நான் வரமிளகாய் தான் சேர்த்துக்கிறேன். இப்போது மிளகாய் வதங்கிடுச்சுங்க. இப்போது வேர்க்கடலை கடலக்காய் எடுத்து வச்சுருக்குறேங்க. இதை லேசாக வறுத்துட்டு தோல் எடுத்துட்டு உடச்சி வச்சுருக்குறேங்க. இது அதிகமாக வறுக்கலை, ஏன்னா எண்ணெயிலையும் இப்போ இது வதங்கணும். எண்ணெயிலேயே வறுபட்டாக்க நல்லா பொறுன்னு இருக்குங்க. சாப்பாடுக்கு நல்லா ருசியாக இருக்கும். அதனால் நான் அதிகமாக வறுக்கலை. வெங்காயம் தூளாக அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. கருவேப்பிலையும் அலசி வச்சுருக்குறேன். இது சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிட்டுங்க. வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா செவக்க வதங்கிட்டுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. குட்டி ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேங்க. எல்லாமே நல்லா ஒரே பக்கமாக வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம சாப்பாட்டை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், சாப்பாடு நல்லா அவல் மாதிரி இந்த பதத்துக்கு இருக்குதுங்க. நல்லா புளி தண்ணியெல்லாம் இழுத்துக்குச்சுங்க, உள்ளார ஊறிடுச்சுங்க. இப்போ இந்த சாப்பாட்டை அதில் சேர்த்துக்கலாங்க. சாப்பாடை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுலாங்க. இதனால தாங்க எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து இருந்தாக்க தாராளமாக நல்லா இருக்குங்க. சாப்பாடும் ஒட்டாது, கிளறதுக்கும் நல்லாயிருக்கும். இதிலே உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டிருக்குறோங்க. பத்தலைன்னா இப்போ தூள் உப்பு இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா அமுத்தி வச்சுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. ஏற்கனவே புளியை வேக வச்சுருக்குறோங்க, பச்சை வாசம் இருக்காது. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதுங்க. நல்லா வாசமாக நல்லா இருக்குங்க. இதெல்லாம் இதில் ஒன்றா கடலக்காயெல்லாம் இதில் கலக்கிற மாதிரி நல்லா கிளறி விடணுங்க. வெங்காயம் கடலக்காய் எல்லாமே. சாப்பாடு நல்லா கிளறிட்டு இப்போ அமுத்தி வச்சுட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறம் எடுத்துகிட்டு மறுபடியும் திருப்பி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிட்டாக்க போதுங்க.
ஒரு 2 நிமிஷம் கழிச்சிட்டு ஒரு கிளறி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் மூடி போட்டு வச்சிடலாங்க, அடி பிடிச்சிக்காமல் இருக்கிறதுக்கு. கொத்தமல்லி தழை தூவிக்கலாங்க. உப்பு சரி பார்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நல்லா வெந்துருச்சுங்க, போதும். உப்பு காரம் சரி பார்த்துட்டு அடுப்பை நிறுத்திடலாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா சுவையாக இருக்குங்க. சாப்பாடு மீதி ஆனாலும் அவசரத்துக்கு இப்படி செஞ்சுக்கலாம். ராத்திரியே புளி தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சிட்டோம்னா செஞ்சுக்கலாங்க. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விட்டுறலாம். கடலக்காய் போட்டிருக்கிறதுனால விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.